இடமலம் நேயர்களுக்கு வணக்கம். வட சென்னையோட நிலவரத்தை நம்ம பார்க்கலாம். அங்க நம்மளோட கருத்து கணிப்புகள் மூலியமா யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற நம்மளால ஒரு துல்லியமான ஒரு முடிவு அப்படிங்கிற மாதிரி நம்மளோட கருத்து கணிப்புகள்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். 973 பேர் கிட்ட எடுத்துக்கோம். 939 தான் கடைசியில் வேலிட் அப்படின்னு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோம். பட் இந்துக்கள் பார்த்தீங்கன்னா அதில் 773 பேர், கிறிஸ்தவர்கள் 73, முஸ்லீம்கள் 80, இந்த மதத்தை சேராதவங்க 15 பேர், ஆண்கள் 459 பேர், பெண்கள் 476, மூன்றாம் பால் எடுத்தோர் 4 பேர், 18 இருந்து 19 வயசு வரைக்கும் 241, 20 இருந்து 30 வயசு வரைக்கும் 209 பேர், 30 இருந்து 50 வயசு வரைக்கும் 263 பேர், 50 வயதுக்கும் மேற்பட்டோர் 226. படித்தவர்கள் அப்படிங்கிற கேட்டகரியில 753, படிக்காதவர்கள் 186 பேர் நம்மளோட கருத்து கணிப்புகள் அவங்களோட விலையை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த வட சென்னையில் என்ன மாதிரியான சமூகங்கள்லாம் வாழ்றாங்க, அவங்க கிட்ட இருந்து எத்தனை பேர் கிட்ட இருந்து எந்த சமூகத்துல இருந்து நம்மளோட விடைகள்லாம் பார்த்தீங்கன்னா, பழைய சமூகத்துல இருந்து 172 பேர் பதிலளிச்சிருக்காங்க, வன்னியர் சமூகத்துல இருந்து 122, நாடார் சமூகத்துல இருந்து 113, மீனவர் சமூகத்துல இருந்து 112, நாயுடு சமூகத்துல இருந்து 70 பேர், முக்களத்தோர் சமூகத்துல இருந்து 52, முதலியார் சமூகத்துல இருந்து 38 பேர், இந்த சமூகத்தெல்லாம் சாராதவங்க வெவ்வேறு சமூகங்கள்ல இருந்து 254 பேர் நம்மளோட விடைகள் தெரிவிச்சிருக்காங்க. நம்ம கேட்ட கேள்விகளுக்கு இந்தந்த கட்சியில பாத்தீங்கன்னா எத்தனை பேர் வாக்குல நம்மளுக்கு இந்தந்த கட்சிகள்ல இருந்து எத்தனை பேர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கருத்து கணிப்புகளுக்கான ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். திமுக இருந்து 249 பேர் நம்மளோட கருத்து கணிப்புகளோட கேள்விக்கு விடையளிச்சிருக்காங்க. காங்கிரஸ் கட்சியில இருந்து 26 பேர், அஇஅதிமுக இருந்து 240 பேர், பாஜக இருந்து 33 பேர், அமமுக இருந்து 33 பேர், நாம் தமிழர் கட்சியில இருந்து 60 பேர், அண்ட் தேமுதிக இருந்து 92 பேர் பதிலளிச்சிருக்காங்க. எந்த கட்சியும் சாராம 206 பேர் பாத்தீங்கன்னா கருத்து கணிப்புகளுக்கு வட சென்னை மக்கள் பதிலளிச்சிருக்காங்க. திமுக அரசாங்கத்தோட செயல்பாடு அவங்க எப்படி ரேட் பண்ணுவீங்கன்னு கேட்டா, வட சென்னை மக்கள் 30% பேர் மிகவும் மோசம்னு நினைக்கிறாங்க, 27% பேர் மோசம்னும், 18% பேர் சுமார்னும், 15% வட சென்னை மக்கள் சிறப்பாகவே செயல்பட்டிருக்கிறார்கள். ஸ்டாலினோட தலைமையில திமுக ஆட்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மோடிய தலைமையில் பாஜக ஆட்சி, மத்தியிலான பாஜக ஆட்சியை பத்தி எப்படி ரேட் பண்ணுவீங்கன்னு கேட்டா, மிகவும் மோசம் 32.91% பேரும், மோசம் அப்படின்னு 30.36% பேரும், சுமார் அப்படின்னு 12.58% பேரும் சிறப்பாகவே செயல்பட்டிருக்கிறார். மோடி அவரோட ஆட்சி நல்லா இருந்தது அப்படின்னு வட சென்னை மக்கள் 10.27% பேர் நினைக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஆனா யாருங்க பிரதமர் வேட்பாளராக உங்க கண்ணுக்கு தெரியுறாங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அதிகபட்சமா ராகுல் காந்திக்கு 57.33% வாக்குகள் வட சென்னை மக்கள் கொடுக்கறதா உங்களுக்கு தெரியுது. நரேந்திர மோடிக்கு அடுத்தபடியா 24.26% வாக்குகள் கிடைக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸ்டாலின் அவர்களையும் லிஸ்ட்ல செய்திருக்காங்க. 5.86% மக்கள் எடப்பாடி பழனிசாமிக்கும் அப்படிப்பட்ட வாக்குகள் உண்டு. ஏன்னா 5.13% பேர் அவரையும் ஒரு பிரதமர் வேட்பாளராக பார்க்கிறாங்க. ஆக்டர் விஜய் இப்போ பொலிட்டிஷியன் விஜயா மாறி இருக்காரு இல்லையா, டிவிகே அப்படிங்கிற கட்சியை தொடங்கியிருக்காரு. 2026 வரப்போற அசம்பிளி எலெக்ஷன்ல உங்களோட ஓட்டு அவருக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா, வடசென்னை மக்கள் 50% இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 25% இப்பவே கேட்டா எப்படி கொஞ்சம் பொருங்க, எங்களால் முடிவெடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி 25% பேர் நினைக்கிறாங்க. 18% பேர் மட்டும்தான் விஜய்க்கு உங்களுடைய வாக்கு உறுதியாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி பதில் அளிச்சிருக்காங்க. அண்ட் 2019 நடந்த ஜெனரல் எலெக்ஷன்ல உங்களுடைய ஓட்டு யாருக்கு விழுது அப்படின்னு கேட்ட கேள்விக்கு 62% பேர் திமுக கூட்டணிக்கு வாக்களிச்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. 12% பேர் மட்டும்தான் அஇஅதிமுக கூட்டணிக்கு வாக்களிச்சிருக்காங்க. 7.82% நாம் தமிழ் கேடர்ஸ் பாத்தீங்கன்னா, அதாவது 7.82% நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு விழுந்திருக்கு. அண்ட் எந்த பார்ட்டி 2024 நாளை மறுநாள் நடக்க போற லோக்சபா எலெக்ஷன்ல உங்களுடைய வாக்கை பெறப்போகிறது அப்படிங்கிற கேள்விக்கு திமுக கூட்டணிக்கு 37.33%, அதிமுக கூட்டணிக்கு 35.81%, பாஜக கூட்டணிக்கு 9.26%, நாம் தமிழர் கட்சிக்கு 11.51% வாக்குகள் பார்க்க முடியுது. ஸோ 2-3% தான் வித்தியாசம். ஸோ சட்டமன்ற தொகுதிகளா வட சென்னையில ஒவ்வொரு தொகுதியில எந்த தொகுதியில அரசியல் கட்சிகள் ஒரு தொகுதியில அதிகமா வாக்குகள் வாங்குவாங்கன்னா, ஒரு கட்சிக்கும் எந்த தொகுதி ரொம்ப பலமா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். திமுக பொறுத்த வரைக்கும் அவங்க அதிகமா வட சென்னையில வாங்குவாங்க அப்படின்னு கணிக்கப்பட்ட தொகுதி 45.84% கொளத்தூர்ல. அண்ட் அஇஅதிமுகவுக்கு வட சென்னையில எதுப்பா ஸ்ட்ராங் அப்படின்னு கேட்டீங்கன்னா 38.43% திருவிக்காளர்கள் வாங்குறத பார்க்க முடியுது. பாஜக பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமா அவங்க வாங்கக்கூடிய வாக்குகள் 13.24% ராயபுரத்துல. அண்ட் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க வட சென்னையில 18.79% திருவொற்றியூர்ல வாங்குறாங்க. ஃபைனல் ரிசல்ட்ஸா திமுக கூட்டணி 38% வாக்குகள் வாங்கி வின் பண்ணும் அப்படின்னு நம்மளோட சர்வே சொல்லுது. அடுத்தபடியா அஇஅதிமுக கூட்டணிக்கு 4% கம்மி, 34.83%, பாஜக கூட்டணிக்கு 10.87% மட்டுமே. நாம் தமிழர் கட்சிக்கும் பாஜகவுக்கும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டை ஏற்பட்டிருக்கு. ஏன்னா அவங்களுக்கும் 10.87% மட்டுமே. சரி, இதுல இப்ப திமுக ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு கூட வச்சுக்கலாம். நாம் தமிழர் பிஜேபி உங்க 2 பேர்ல யார் ஜெயிப்பாங்க சொல்லுங்க. ஏன்னா அநியாயத்துக்கு 0.% கூட கரெக்டா இருக்கு.
நாம் தமிழர் பிஜேபி பார்த்தோம்னா இங்கே வந்து நாம் தமிழர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு. ஓகே. அவங்க நாம் தமிழர் பாஜகவோட கூடுதல் வாக்குகள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஓகே. ஏன்னா திருவள்ளூர், வடசென்னை இந்த தொகுதிகளெல்லாம் வந்துட்டு நாம் தமிழருக்கான வளர்ச்சி அதிகமாகிட்டு இருக்கும். இப்போ வரும் காலங்களிலே இன்னும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. நாம் தமிழர் வந்து ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லவே மாட்டேங்கிறோம் எந்த கருத்து கணிப்புலையும் சொல்லிட்டு நம்மள மட்டும் இல்லை எல்லா கருத்துக்களுக்கும் தமிழர்கள்லாம் கொஞ்சம் கோபமா இருப்பாங்க. ஸோ இதில் நம்ம சொல்லிடலாம் நாம் தமிழர் ஜெயிக்கும் வடசென்னையில் பாஜகவை அப்படின்னு சொல்லி நம்மளோட கருத்து கணிப்புகளோட ரிசல்ட்டை வந்து இந்த தொகுதிக்கு முடிச்சுக்கலாம். மிக்க நன்றி கணேஷ்.